இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோற்ற மாற்று பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த நிகழ்வு நமக்கு பல முக்கிய பாடங்களை கற்றுத்தருகிறது. முதலாவதாக நற்செய்தியில் இவ்வாறு கூறுகிறது: ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து செல்கிறார். மலை என்பது நாம் திருவிவிலியத்தில் பார்க்கும்போது ஆண்டவரோடு நடக்கும் உரையாடலை குறிக்கிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணத்தில் மோசே ஆண்டவரை சீனாய் மலையில் சந்திக்கிறார். அங்கே கடவுளுக்கும் மோசேக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வப்போது மலைக்கு தனியாக சென்று இறை தந்தையுடன் உரையாடுவது உண்டு. எனவே மலை என்பது கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக திருவிவிலியம் இவ்வாறு கூறுகிறது: மோசேவும் எலியாவும் வந்தார்கள். மோசே நமக்கு கட்டளைகளை கொடுத்தவர், எலியா இறைவாக்கினர்களின் சிறந்தவர். அந்த இருவரையும் நிறைவேற்றக்கூடியவர் தான் ஆண்டவர். திருச்சட்டத்தையும் இறைவாக்கினரையும் பூர்த்தி செய்யவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் திருவிவிலியத்தில் குறிப்பிடுகிறார். எனவே ஆண்டவரின் தோற்றம் ஒரு பாடுகளுக்கு முன்பாக தெய்வீக அனுபவத்தை நமக்கு தருகிறது. மூன்றாவதாக விண்ணக தந்தையின் குரல் அங்கு கேட்கிறது: இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று. நாம் அவ்வப்போது பலவற்றுக்கு நாம் செவி சாய்க்கிறோம். குறிப்பாக நம் உலகத்தில் எத்திசையை நம் நோக்கினாலும் நமக்கு பல்வேறு குரல்கள் கேட்கிறது. வாகன குரல்கள், குருவிகள் கத்தும் குரல்கள், நாய்கள் குரைக்கும் குரல்கள் கேட்கிறது. ஆனால் நாம் இறைவன் சொல்லும் குரலை கேட்க மறந்து விடுகிறோம். குறிப்பாக நாம் இறைவார்த்தையை வாசிக்கும் போது இறைவன் நம்மோடு பேசுகிறார். அதை நாம் உன்னிப்பாக கவனித்து அதன்படி செயல்பட வேண்டும். நான்காவதாக, நாம் பெற்ற இறை அனுபவத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பேதுரு இவ்வாறு கூறுகிறார்: ஆண்டவர், நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கவா என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருக்கும்போது தம்மையே மறந்துவிடும் சூழல் ஏற்படுகிறது. ஆயினும் நாம் பெற்றுக்கொண்ட இறை விசுவாசத்தை நம்மோடு வைத்திருக்கிறாமல் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. எனவே இவ்விழாவை சிறப்பிக்கும் நாம் இறை பிரசன்னத்தில் நிலைத்து நின்று ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை தியானித்து அவ்வார்த்தையின்படி நம் வாழ்வை நனவாக்குவோம். ஆமேன்.